அத்தியாயம் 15. சென்னை சிக்கந்தர் ஷாவின் பங்களா. சிக்கந்தர் ஷாவும் பூபாலனும் அகில இந்திய குழப்பத்தில் இருந்தார்கள். விஸ்கியை ஸ்மால் லார்ஜ் என்று மாற்றி மாற்றி வயிற்றுக்கு காட்டிக்கொண்டு பரஸ்பரம் கவலைப்பட்டார்கள். நாம் இந்த விமான வெடிப்பை எதிர்பார்க்கவே இல்லை. இது தற்செயலாய் நேர்ந்த விபத்துதானா, இல்லை திட்டமிட்டு சதியா? வயிற்றுல ஏனோ கலக்கமா இருக்கு. பூபாலன் போதையில் கண்களை மூடி திறந்தார். ஷா, நீங்களோ நானோ கலக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பர்மா தூதரக அதிகாரி நமக்கு கொடுத்த வேலையை வேற எவனோ கச்சிதமா முடிச்சிருக்கான். கிரீன் பேர்ல் ஆஃப் ஐலாண்டில் வைத்து கிறிஸ்டபர் கிருஷ்ணபணிக்கர் மூலமா அந்த 10 பேரையும் சாகடிக்க வேண்டியது நம்ம வேலை. அந்த வேலை நடுக்கடலிலேயே முடிஞ்சிடுச்சு. என்சியை கான்டாக்ட் பண்ணி இந்த வேலையை நாம தான் பண்ணினதா சொல்லி தங்கத்தை வாங்கிக்கலாமே. என்சி நம்ப மாட்டார் பூபாலன். நம்பும்படியே சொல்லுவோம். எப்படி? கிறிஸ்டபரும் கிருஷ்ணபணிக்கரும் கடைசி வரை விசுவாசமா நடந்துக்குவாங்கங்கிற நம்பிக்கை நமக்கு இல்லாததுனால அவங்களையும் தீர்த்து கட்ட முடிவு பண்ணினதா சொல்லிடலாமே. ஒருவேளை என்ஷி இதை நம்பிக்கலாம். ஆனா நமக்கு வேற ஒரு ஆபத்து இருக்கு. ஆபத்தா? எஸ், நம்ம கனிம வளாகத்துக்கு எவனோ ஒருத்தன் வேவு பார்க்க வந்தான் இல்லையா? ஆமாம், அவனுக்கு பின்னாடி வேற யாரோ இயங்கிக்கிட்டு இருக்காங்க. மேபி அவங்க நம்ம 2 பேரையும் கண்காணிக்கலாம் இல்லையா? பூபாலன் திடுக்கிட்டார். சிக்கந்தர் ஷா தொடர்ந்தார். நம்ம கனிம வளத்துறையை சேர்ந்த 11 பேர்களை தீர்த்து கட்டின அந்த நிழல் ஆசாமிகள் உங்களையும் என்னையும் கணக்கு தீர்க்க மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? பூபாலன் முதுகுத்தண்டில் பீதி ஊர்ந்தது. ஷா என்றார் வியர்த்த முகமாய். இது என்னோட அனுமானம்தான். விமானம் உண்மையாகவே டிவைஸ் ஏரரில் வெடிச்சிருந்தா நோ ப்ராப்ளம். இது டிவைஸ் ஏரர் காரணமா ஏற்பட்ட விபத்தில்லை ஷா. எப்படி சொல்றீங்க? டிவைஸ் ஏரர் காரணமாக ஏற்பட்ட விபத்தாக இருந்தால் கருப்பு பெட்டியை கடலுக்குள் தேட போனவர்கள் பலியாகி இருக்க மாட்டார்கள். இது முழுக்க முழுக்க சதிதான், சந்தேகமே வேண்டாம். நாம் போட்டிருக்கிற திட்டம் தெரியாமல் வேறு யாரோ இந்த விமானத்தை வெடிக்க வைத்திருக்கிறார்கள். கருப்பு பெட்டி மூலம் உண்மை வெளியே தெரிந்து விடுமோ என்கிற பயத்தில் கடலுக்குள் யாரோ இருந்து கொண்டு கருப்பு பெட்டியை தேடி வருகிற டைவர்களை தீர்த்து கட்டி கொண்டிருக்கிறார்கள். பூபாலன் சொல்லிவிட்டு டீஃபாயின் மேலிருந்த ஸ்காட்ச் பாட்டிலை எடுக்க அது காலாவதியாகி இருந்தது. உதட்டை பிதுக்கினார். ஷா, பாட்டில் முடிஞ்சது. இன்னொரு பாட்டில் இருக்கா? இருக்கு, கொண்டு வர சொல்றேன் சொன்னவர் வேலைக்காரனின் பெயரை சொல்லி கூப்பிட்டார். அடுத்த வினாடி கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே வந்த நபரை பார்த்ததும் சிக்கந்தர் ஷாவும் பூபாலனும் திடுக்கிட்டார்கள். மிஸ்டர் விவேக். விவேக் புன்னகைத்தான். நான் தான். நீங்க எப்போ இங்கே வந்தேன்னு கேட்குறீங்களா? இலங்கை வானொலியின் நேரப்படி துல்லியமாய் சொல்ல போனா நான் இங்கே வந்து 10 நிமிஷம் 11 வினாடிகள் ஆகிறது. வேலைக்காரனை வெளியே நிறுத்தி வச்சிருக்கேன். பூபாலனும் சிக்கந்தர் ஷாவும் எச்சில் விழுங்கிக் கொண்டு ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டார்கள். விவேக் தொடர்ந்தான். மிஸ்டர் ஷா, மிஸ்டர் பூபாலன், நீங்க 2 பேரும் பொறுப்பான மதிப்பான அரசாங்க உத்தியோகங்களில் இருப்பவர்கள். உங்க 2 பேர்கிட்டையும் ஏதோ ஒரு தப்பு இருப்பதை ஏர்போர்ட்டில் நாம் சந்தித்த போதும் ஹெலிகாப்டரில் பறக்கும் போதும் கிறிஸ்டபரை காயங்களோடு இந்துஜா 2000க்கு கொண்டு வந்த போதும் ஸ்டடி செய்தேன். சமயம் கிடைத்த போதெல்லாம் நீங்கள் தனியே பிரிந்து போய் பேசுவதையும் கவனித்தேன். ஓரளவு லிப் ரீடிங் எனக்கு தெரியும். சிக்கந்தர் ஷா குறுக்கிட்டார். மிஸ்டர் விவேக், நீங்க எங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு. சாரி ஷா, நான் இங்கே வந்து 10 நிமிஷம் ஆச்சு. நீங்களும் பூபாலனும் பேசிட்டு இருந்ததை கேட்டேன். பர்மா தூதரக பேர்வழி என்ஷிக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு பேரம் நடந்திருக்கு. அந்த பேரம் என்னங்கிறத கொஞ்சம் விளக்கமா சொன்னா கொள்ளையாய் மகிழ்ந்து போவேன். நோ விவேக், நாங்க ஏதோ அபிஷியலா பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்க நினைக்கிற மாதிரி. பூபாலன் அவஸ்தையாய் சிரித்து மழுப்ப விவேக் கையமர்த்தினான். பூபாலன், இந்த கிரைம் பிரான்ச்ல 10 வருஷமா குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கேன். ஜாம்பஜார்ல அரை பிளேடை வச்சுக்கிட்டு தொழில் செய்யற கேடியிலிருந்து 1 மணி நேரத்தில் 1 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிற இன்டர்நேஷனல் ஸ்மக்லிங் பேர்வழி வரைக்கும் எல்லாரையும் எனக்கு தெரியும். மனுஷ முகங்களை என்னால துல்லியமா படிக்க முடியும். எதையாவது சொல்லி மழுப்பாம உண்மையை நீங்களாவே ஒத்துக்கிட்டா நல்லது. தப்பு செஞ்சவங்களுக்கும் தப்பு செய்ய போறவங்களுக்கும் தான் இப்படி அநியாயத்துக்கு வேர்க்கும். விவேக், அப்படி உட்கார்ந்து பேசலாமா? உட்கார்ந்தார்கள், பேசினார்கள். விவேக் தன் மோவாய் பரப்பை ஆட்காட்டி விரலால் சொரிந்து கொண்டே சிக்கந்தர் ஷாவும் பூபாலனும் மாறி மாறி சொன்னதை கேட்டான். பிறகு நிமிர்ந்தான். என்ஷி உங்களுக்கு எப்படி பழக்கம்?
தூதரகத்தில் நடந்த ஒரு விழாவுக்கு போயிருந்த போது பழக்கம் ஏற்பட்டது. 20 கிலோ தங்கத்துக்காக நம் நாட்டை காட்டிக் கொடுக்கவும் 10 பேரை சுட்டுக் கொள்ளவும் உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? சாரி விவேக், எங்க தப்பை நாங்க இப்ப உணர்கிறோம். அதாவது மாட்டிக்கிட்ட பின்னாடி. அவர்கள் மௌனம் சாதிக்கவே விவேக் தொடர்ந்தான். மெல்லிய குரலில் கேட்டான், இந்த விமான வெடி விபத்துக்கும் உங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லையா? இல்லை. நம்பலாமா? நம்பலாம். நாங்கள் எல்லா உண்மைகளையும் சொல்லிவிட்டோம். அப்படியானால் இந்த விமான விபத்துக்கு பின்னால் இன்னொரு சதித்திட்டம் இருக்கிறது. ஆமாம். விவேக் எழுந்தான். சா, நான் அந்த டெலிபோனை உபயோகப்படுத்திக் கொள்ளலாமா? ஷா தலையாட்டினார். விவேக் டெலிபோனை நெருங்கி ரிசீவரை எடுத்து போலீஸ் கமிஷனரோடு தொடர்பு கொண்டான். சிக்கந்தர் ஷா பூபாலனின் நிறைவேறாத திட்டத்தை பற்றி சொல்ல அவர் திடுக்கிட்டார். ஆட்கள் அங்கேதானே இருக்காங்க? ஆமா சார். தேச நலனுக்கு விரோதமா செயல்பட்ட அவங்களை உடனடியாக கைது பண்ணி ஸ்டேஷனுக்கு கொண்டு வாங்க விவேக். இன்னும் அரை மணி நேரத்துல அங்க அவங்கள கூட்டிட்டு வரேன் சார். பை த பை, இந்துஜா 2000 இருந்து ஏதாவது தகவல் வந்ததா சார்? வந்தது. கடற்படையிலிருந்து சப்மெரின் ஒன்று புறப்பட்டு போய் விபத்து நடந்த இடத்தை அலசியதில் அர்ஜுன், நாகராஜ் சடலங்கள் கிடைத்திருக்கின்றன. 2 சடலங்களும் வெடி வைத்து தகர்க்கப்பட்டிருக்கின்றன. கருப்பு பெட்டி இன்னமும் கிடைக்கவில்லை. சப்மெரின் தற்சமயம் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறது. அத்தியாயம் 16. மறுநாள் காலை 10 மணி. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுக்கு முன்னால் யமகாவை நிறுத்தினான் விவேக். பில்லியனில் இருந்து ரூபலா இறங்கினாள். ஷாப்பிங் முடிய எவ்வளவு நேரமாகும் ரூபி? சுத்தமா 1 மணி நேரம். சரி, நான் சரியா 11 மணிக்கு இதே வாசலுக்கு வரேன். நீ ஷாப்பிங்கை முடிச்சிட்டு ரெடியாயிரு. லேட் பண்ணிட மாட்டீங்களே? நோனோ, கமிஷனர் ஆபீஸுக்கு தான் போறேன். கருப்பு பெட்டி விஷயமா விசாரிச்சுட்டு உடனே வந்துடுறேன். சொல்லிக்கொண்டே பைக்கை நகர்த்தியவன் பைக்கின் ரியர்வியூ கண்ணாடியில் எதிர்பக்க பிளாட்ஃபார்ம் தெரிய சட்டென்று நிதானித்தான். யார் அந்த ஆசாமி? தலையில் முண்டாசு, கண்களில் கருப்பு கண்ணாடி, தாடையில் ஆட்டுத்தாடி. ரூபி. ஷாப்பிங் படிகளில் ஏற முயன்ற ரூபலா விவேக்கின் குரல் கேட்டு நின்று திரும்பி பார்த்தாள். என்னங்க? பக்கத்துல வா சொல்றேன். ரூபலா வந்தாள். மறுபடியும் என்னங்க என்றாள். ரூபி, நான் சொன்னதும் திரும்பி பார்த்துடாத. எதிர் பிளாட்பாரத்துல ஒருத்தன் தலையில முண்டாசு கட்டிக்கிட்டு கண்ணுல கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு தாடையில ஆட்டு தாடியோடு நின்னுக்கிட்டு என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கான். நீ எங்கேயோ பார்க்கிற மாதிரி பாவ்லா பண்ணிக்கிட்டு அவனை பாரு. தலையாட்டிய ரூபலா கையில் வைத்திருந்த வேனிடி பேக்கை கீழே தவறவிட்டு பின் குனிந்து எடுக்கிற பாவனையில் எதிர் பிளாட்பாரத்தை பார்த்தாள். பதட்டமாய் விவேக்கிடம் திரும்பினாள். என்னங்க, நீங்க சொன்ன அடையாளங்கள்ல யாரையும் காணோமே. நல்லா பாரு. பார்த்துட்டு தாங்க சொல்றேன். விவேக் திரும்பி பார்த்தான். அந்த இடம் வெரிச். ஆசாமியை காணும். அங்கேதான் நின்னுக்கிட்டு இருந்தான். விவேக் யமகாவை ஸ்டாண்டிட்டு நிறுத்திவிட்டு அந்த ஆசாமி நின்றிருந்த இடத்தை நோக்கி ஓடினான். அருகே இருந்த பெட்டி கடையில் விசாரித்தான். அவன் உதட்டை பிதுக்கவே பக்கத்து கடைகளுக்குள் நுழைந்து பார்த்துவிட்டு மறுபடியும் யமகாவிடம் வந்தான். ரூபலா சொன்னாள், நீங்க அவனை கவனிக்கிறீங்கன்னு தெரிஞ்சதுமே ஓடிட்டான் போலிருக்கு. சரி, நீ ஷாப்பிங் முடிச்சிட்டு சரியா 11 மணிக்கு வாசல்ல வந்து நில்லு. நான் கமிஷனர் ஆபீஸுக்கு போயிட்டு வந்துடுறேன். பத்திரம். விவேக் யமகாவை உதைத்து அது உயிர் பிடித்ததும் கிளம்பினான். மனசுக்குள் அந்த முண்டாஸ் ஆள் ஆக்கிரமித்திருந்தான். யார் அவன்? என்னை ஃபாலோ பண்ணி வந்தானா, இல்லை வேற யாராவதா? ரியர்வியூ கண்ணாடியை பார்த்து கொண்டே வந்தான். எவனாவது பின் தொடர்கிறானா? யாரும் இல்லை. கமிஷனர் ஆபீஸ் வந்தது. பைக்கை நிறுத்திவிட்டு உள்ளே போனான். கமிஷனர் அறையில் டெப்டி கமிஷனர் ஒருவரும் உட்கார்ந்து கேபினட் சைஸில் இருந்த புகைப்படங்களை பார்த்து கொண்டிருந்தார்கள். குட் மார்னிங் சார். வாங்க விவேக். கை குலுக்கி நாற்காலிகளை காட்டினார் கமிஷனர். விவேக் உட்கார்ந்ததும் சில புகைப்படங்களை நீட்டினார். கூடவே ஒரு லிஸ்ட். என்ன சார் இது? கடலில் வெடித்து சிதறிய விமானத்தின் போட்டோக்கள், இறந்த நபர்களின் உடல்கள். இந்த லிஸ்டில் இருப்பவை மீட்ட பொருட்களின் விவரங்கள். விவேக் வாங்கி பார்த்தான். மீட்பு பணியின் போது இந்துஜா 2000 எடுத்திருந்த போட்டோக்கள் அவை. உடைந்த விமானத்தின் சுக்கான், 2 துண்டுகளாய் சிதறியிருந்த இறக்கை பகுதிகள், மிதக்கும் ஃபோம் சீட்டுகள். போட்டோக்களை அஸ்வாரஸ்யமாய் பார்த்து கொண்டே விவேக் கேட்டான். கருப்பு பெட்டியை தேடும் பணி இன்னும் எவ்வளவு தூரத்தில் இருக்கு சார்? சென்ற 10 நிமிஷம் வரைக்கும் கிடைக்கவில்லை என்ற தகவல். கடற்படையை சேர்ந்த டிரைவர்கள் சப்மரைன் பாதுகாப்போடு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எந்த நிமிஷமும் கிடைக்கலாம் என்று கேப்டன் தாரியா தகவல் அனுப்பியிருக்கிறார். சிக்கந்தர் ஷாவும் பூபாலனும் ஜாமீனில் வெளியே போய்விட்டார்களா சார்? மேஜிஸ்ட்ரேட் அந்த 2 பேர்களுக்கும் ஜாமீன் அளிக்க மறுத்து 15 நாள் காவலில் வைக்க சொல்லி உத்தரவிட்டிருக்கிறார். வேண்டியதுதான் என்று சொன்ன விவேக்,
மேஜையின் மேல் கிடந்த மற்ற போட்டோக்களை புரட்டி பார்த்து கொண்டே 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுக்கு வெளியே ஒரு சம்பவம் நடந்தது சார் என்றான். என்ன? முண்டாசு ஆளை பற்றி சொன்னான் விவேக். கமிஷனர் ஆர்வமாய் நிமிர்ந்தார். ஆள் எப்படி இருந்தான்னு சொன்னீங்க? தலையில முண்டாசு, கருப்பு கண்ணாடி, ஆட்டு தாடி. இளைஞனா? அனுமானிக்க முடியல சார். அவன் உங்களைத்தான் பார்த்தானா? ஆமாம், நான் அவனை கவனிச்சிட்டேன்னு தெரிஞ்சதும் உடனடியா நழுவிட்டான். இன்னொரு சந்தர்ப்பத்தில் எப்படியும் தட்டுப்படுவான். கோப்பைகளில் தேநீர் வந்தது. இடது கையில் கோப்பையை ஏந்தி டீயை உதட்டுக்கு கொடுத்து கொண்டே போட்டோக்களை ஒவ்வொன்றாய் பார்த்து மேஜையின் இன்னொரு பக்கம் வைத்த விவேக்கின் விரல்கள் சட்டென்று ஸ்தம்பித்தன. மூளைக்குள் ஒரு வெளிச்சம் அடித்தது. கையில் இருந்த லிஸ்டை பார்த்துவிட்டு போட்டோக்களை மறுபடியும் புரட்டி பார்த்தான். அவனுடைய பதட்டத்தை கவனித்த கமிஷனர் கேட்டார். என்ன விவேக்? சார், ஒரு சின்ன க்ளூ கிடைத்திருக்கிறது. நான் மீனம்பாக்கம் ஏர்போர்ட் அதிகாரியை உடனே பார்க்க வேண்டும். கோப்பையை அப்படியே வைத்துவிட்டு எழுந்தான் விவேக். போட்டோக்களை அள்ளி கவரில் திணித்து கொண்டான். விவேக், வாட்ஸ் த மேட்டர்? சார், இது வெறும் க்ளூ தான். அந்த க்ளூவுக்கு உயிர் இருக்கா இல்லையா என்று ஏர்போர்ட் அதிகாரியை விசாரிச்ச பின் தான் தெரியும். விவேக் போட்டோக்களோடு வேக வேகமாய் வெளியேறினான். அத்தியாயம் 17. ஏர்போர்ட் அதிகாரிக்கு எதிரே வினைல் நாற்காலியில் உட்கார்ந்திருந்தான் விவேக். சொல்லிக் கொண்டிருந்தான். சார், 11 பேர்களுடன் புறப்பட்டு சென்ற விமானம் ஒரு இராணுவ விமானம் என்று சொன்னீர்கள். அந்த விமானத்திற்குள் என்னென்ன பொருட்கள் இருந்தது என்பதை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். பொருட்கள் என்றால் அந்த 11 பேரும் கொண்டு போன பொருட்கள். விமானத்தில் பயணிகளுக்காக நீங்கள் ப்ரொவைட் செய்துள்ள பொருட்கள். எதற்கு? கிடைத்திருக்கும் ஒரு க்ளூவோடு அதை வெரிஃபை செய்து பார்க்க வேண்டும். 1 minute ப்ளீஸ் என்று சொன்னவர் இன்டர்காமை தொட்டு ரிசீவரை எடுத்து யாருடனோ பேசினார். மிஸ்டர் சென், விபத்துக்குள்ளான அந்த வாயுசேனா ஏர்கிராஃப்ட் ஃபைலை கொண்டு வாருங்கள். பேசிவிட்டு ரிசீவரை வைத்த 2வது நிமிஷம் சென் ஒரு கனமான ஃபைலோடு கண்ணாடி அறை கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தார். ஃபைலை வாங்கி கொண்ட அதிகாரி சென்னை போக சொல்லிவிட்டு விவேக்கிடம் ஃபைலை நீட்டினார். விவேக் வாங்கி புரட்டினான். கண்டென்ட்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் என்ற தலைப்பிட்ட பேப்பர் வந்ததும் அந்த பக்கங்களில் ஆட்காட்டி விரலை நிறுத்தி கொண்டான். ஸ்பெக்ட்ரோஸ்கோப் எண்ணிக்கை 2, காமா ரே ரெக்கார்டர் 2. விவேக் அந்த வாசகங்களை ஏர்போர்ட் அதிகாரிக்கு காட்டி கேட்டான். இதெல்லாம் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் சார்? பிளாட்டினம் ஆராய்ச்சிக்காக கொண்டு போகப்பட்ட கருவிகள். அதிகாரி சொன்னதும் விவேக் தலையசைத்து விட்டு மற்ற வாசகங்களுக்கு போனான். அந்த வாசகங்களை வாய்விட்டு படித்து கொண்டே வந்தவன் பாராஷூட்ஸ் வந்ததும் நிறுத்தினான். சார், ஃப்ளைட்டில் வைக்கப்பட்டிருந்த மொத்த பாராஷூட் 12 என்று போடப்பட்டிருக்கிறது. சரியா? சரிதான். அதாவது விமானத்தில் ஏதாவது கோளாறு ஏற்பட்டால் பைலட் உள்பட 11 பேர்களும் உபயோகப்படுத்துவதற்காக 12 பாராஷூட்ஸ் வைக்கப்பட்டிருந்தன இல்லையா? ஆமாம். இப்போது இந்த போட்டோக்களை பாருங்கள் சார். விபத்து நடந்ததுமே இந்துஜா 2000 அந்த ஸ்தலத்துக்கு சென்று 500 மீட்டர் சுற்றளவில் சிதறி கிடந்த விமானத்தின் பாகங்களையும் பொருட்களையும் அது புகைப்படம் எடுத்துள்ளது. அவர்கள் என்னென்ன பொருட்களை மீட்டார்கள் என்பதை லிஸ்ட் பண்ணி அனுப்பியிருக்கிறார்கள். அவர்கள் எடுத்திருக்கும் போட்டோக்களில் விரியாத நிலையில் மொத்தம் 10 பாராஷூட்டுகள் மட்டுமே தெரிகின்றன. இந்துஜா கொடுத்துள்ள லிஸ்ட் படியும் 10 பாராஷூட்டுகள் தான். அதிகாரி பிரமிப்பாய் விவேக்கையே பார்த்து கொண்டிருக்க அவன் தொடர்ந்தான். அந்த 2 பாராசூட்டுகளும் விமானம் வெடிக்கும் போது தீயில் சிக்கி எரிந்து போயிருக்கலாமேன்னு நீங்க காரணம் சொல்லலாம் சார். ஆனா மீட்பு பணியில் ஈடுபட்ட இந்துஜா 2000 கொடுத்திருக்கிற ரிப்போர்ட் படி விமானத்தின் பின்பாகத்தில் வைக்கப்பட்டிருந்த எந்த பொருளுமே தீயில் சிக்கவில்லை. இந்த போட்டோக்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதிகாரி போட்டோவை பார்த்தார். பாராஷூட் முடிச்சுகள் சின்ன சின்ன ஹோல்டால்களாக கட்டப்பட்டு சமுத்திரத்தின் அலைகளில் மிதந்து கொண்டிருந்தன. எண்ணினார். 10 வந்தது. இந்துஜா 2000 கொடுத்திருந்த லிஸ்டை பார்த்தார். மீட்கப்பட்ட பாராஷூட் எண்ணிக்கையும் 10. விவேக் மேஜையின் மேல் முழங்கைகளை ஊன்றிக் கொண்டான். சோ 2 பாராஷூட்டுகளை காணும். உங்களுக்கு ஏதாவது புரிகிறதா சார்? புரிகிறது. இந்த விமானத்தில் பயணம் செய்த யாரோ 2 பேர் 2 பாராஷூட்டுகளை உபயோகப்படுத்தி தப்பி போயிருக்கிறார்கள். அதேதான். ஆனால் மிஸ்டர் விவேக், கிறிஸ்டோபரையும் சேர்த்து மொத்தம் 12 பேர்களை சடலங்களாய் மீட்டிருக்கிறோம். அது எப்படி? அதையும் நான் யோசித்து பார்த்து விட்டேன் சார். மீட்கப்பட்ட சடலங்கள் நிரம்பவும் உருகுலைந்து இருந்ததால் இது அவருடைய உடல்தான் என்று நாமாக முடிவு செய்து கொண்டோம். விவேக், என்ன சொல்ல வருகிறீர்கள்? இந்த 12 பேர்களில் அந்நியர்களின் 2 உடல்களும் இருக்கலாம். போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டுகளையும் இந்த போட்டோக்களில் உள்ள இறந்த உடல்களையும் நாம் மறுபடியும் உன்னிப்பாக பார்க்க வேண்டும். சூட்சமம் இங்கேதான் இருக்கிறது. கொஞ்சம் சிரத்தை எடுத்துக்கொண்டோமானால் குற்றவாளிகளை மோப்பம் பிடித்து விடலாம். போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ஸை கொண்டு வர சொல்லட்டுமா?
ப்ளீஸ். அதிகாரி இன்டர்காம் ரிசீவரை எடுக்க விவேக் மேஜையின் மேல் இருந்த ரிசீவரை எடுத்து கமிஷனரோடு தொடர்பு கொண்டான். சார், நீங்கள் உடனடியாய் ஏர்போர்ட் வர முடியுமா? ஃபார் வாட்? ஒரு முக்கியமான க்ளூ கிடைத்திருக்கிறது. அது விஷயமாய் சில முடிவுகளை எடுக்க வேண்டும். புறப்பட்டு விட்டேன். அத்தியாயம் 18. ஷாத்தி தாளிட்ட ஏசி கசியும் அறைக்குள் விவேக், கமிஷனர், ஐஜி பால்சிங்கம், சந்தான கிருஷ்ணன், ஏர்போர்ட் அதிகாரி எல்லோருமே மும்மரமாய் இயங்கிக் கொண்டிருந்தார்கள். போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டுகள் படப்படுத்தன. போட்டோக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. விவேக் ஐஜியை ஏறிட்டான். சார், இறந்த 12 பேர்களில் 7 பேர்களோட உடமை அடையாளம் காண முடியுது. ஆனா 5 பேர்கள் மட்டும் மனசு நெருடுறாங்க. அந்த நபர்களை தனியா லிஸ்ட் பண்ணி இருக்கேன். யார் அந்த 5 பேர்? விவேக் லிஸ்டை பார்த்து படித்தான். கெம்பண்ணவார், கர்நாடக கனிமவளத்துறை இணை இயக்குனர். 2வது பிரகாஷ் திவாரி, டெப்டி டைரக்டர் ஆஃப் மைன்ஸ் டிபார்ட்மெண்ட். 3வது சித்தார்த்தா, பைலட். 4வது நபர் ராஜண்ணா, ஆந்திர பிரதேஷ் கனிமவள இயக்குனர். 5வது ஜோதிலிங்கம், தமிழ்நாட்டு கனிமவளத்துறை இணை இயக்குனர். சந்தேக லிஸ்டில் வர நபர்கள் இவங்க தானா? விவேக் பெரிதாய் தலையாட்டினான். ஆமாம், பட் இந்த லிஸ்டை இன்னமும் சுருக்கி 2 நபர்களை குறைக்கலாம். எப்படி? இந்த லிஸ்டில் 3 பேர் இளைஞர்கள். பாராசூட்டில் இருந்து குதிக்க வயதும் திடகாத்திரமும் வேண்டும். அந்த தகுதிகளை வைத்து பார்க்கும்போது பைலட் சித்தார்த்தா, பிரகாஷ் திவாரி, ஜோதிலிங்கம் மிஞ்சுகிறார்கள். ஐஜி பால்சிங்கம் விவேக்கின் கைகளை பற்றி குலுக்கினார். பிரமித்த கண்களோடு சொன்னார், உங்க கன்க்ளூஷன்ஸ் அற்புதம் விவேக். விவேக் புன்னகைத்து விட்டு சொன்னார், அந்த 3 பேரிலையும் ஒருத்தர் மேல 99% சந்தேகப்பட வாய்ப்பு இருக்கு சார். இஸ் இட்? யாரு? பைலட் சித்தார்த்தா. எல்லோரும் திடுக்கிட்டார்கள். எப்படி? படுகாயமடைந்து கடலில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த கிறிஸ்டபரை ஹெலிகாப்டருக்கு கொண்டு வந்து விமானம் வெடித்ததற்கு யார் காரணம் என்பதை விசாரித்தோம். அப்போது கிறிஸ்டபர் காற்றில் எதையோ எழுதி காட்டினார். ஆமாம், முதலில் 9 என்ற எண்ணை போட்டார். பிறகு 1 என்று எழுதி காட்டினார். நம்பர் 91. சாரி சார், அது 91 இல்லை. பின்ன? விவேக் தொடர்ந்தான். கிறிஸ்டபர் நமக்கு பைலட் என்று எழுதி காட்ட முயற்சித்திருக்கிறார். அவர் பி என்று எழுதிய எழுத்தை நாம் எதிர்பக்கம் இருந்து பார்த்து எண் 9 என்று தவறாக எண்ணி இருக்கிறோம். அடுத்த எழுத்தை கவனியுங்கள். ஆங்கில எழுத்தான ஐயை போட்டிருக்கிறார். 3வது எழுத்து எல். சோ பைலட் என்று எழுதி நமக்கு தெரியப்படுத்த முயன்றிருக்கிறார் கிறிஸ்டபர். 3 எழுத்துக்களை எழுதுவதற்குள் அவர் மயக்கத்திற்கு போய்விட்டார். ஏர்போர்ட் அதிகாரி யோசனையாய் தாடையை தடவினார். பைலட் சித்தார்த்தாவின் நடத்தையை பற்றி 2 மாதங்களுக்கு முன்பு ஒரு அன்னவுன் பெட்டிஷன் வந்தது. அதை நான் பொருட்படுத்தாமல் விட்டதுதான் தவறு. சித்தார்த்தாவின் வீடு எங்கே இருக்கிறது? பல்லாவரம் கண்டோன்மெண்ட்டுக்கு பக்கத்தில். அட்ரஸ் அவர் சொன்னார். குறித்து கொண்ட விவேக் நிமிர்ந்தான். சார், சித்தார்த்தாவின் வீட்டுக்கு நான் முதலில் போகிறேன். அவருடைய மனைவியிடம் விமான விபத்து விசாரணைக்காக வந்திருப்பதாக கூறி வீட்டின் சூழ்நிலையை படம் பிடிக்கிறேன். ஏதாவது சந்தேகமாக தோன்றினால் உங்களை தொடர்பு கொள்கிறேன். ஐஜி குறுக்கிட்டார். திடீரென்று போய் ஒரு போலீஸ் படையோடு வீட்டை சூழ்ந்து கொண்டால் என்ன விவேக்? போலீஸ் படையோடு நாம் கிளம்பினால் வெளியே இருந்து நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிற எதிரிகளுக்கு மூக்கில் வியர்த்து சார். மூக்கில் வியர்த்தால் பறவைகள் பறந்துவிடும். நாம் எதிரிகளை ஸ்மெல் பண்ணிவிட்டோம் என்று தெரியக்கூடாது. விவேக் கிளம்பினான். அத்தியாயம் 19. பல்லாவரம் கண்டோன்மெண்ட்டுக்கு கொஞ்சம் தள்ளி ஒதுக்குப்புறமாய் இருந்த அந்த மினி பங்களாவுக்கு முன்னால் யமகாவை நிறுத்தி கீழே இறங்கினான் விவேக். காம்பவுண்ட் கேட்டை தள்ளி உள்ளே போய் போர்டிகோ படியேறி காலிங் பெல்லின் மேல் கையை வைத்தான். அது வீட்டுக்குள் பீறிட்டு அடங்கியது. சில வினாடிகளுக்கு பின் கதவு திறந்தது. வெள்ளை சேலையில் அந்த பெண் நின்றிருந்தாள். விவேக்கை சலனமில்லாத முகத்தோடு பார்த்து வாங்க என்றாள். விவேக் உள்ளே வர கேட்டாள், மறுபடியும் விசாரணையா? ஆமாம். எத்தனை தடவை விசாரணை பண்ணி என்ன பிரயோஜனம்? என்னோட கணவரும் அவரோடு இறந்து போன மற்றவர்களும் திரும்பி வரவா போறாங்க? விவேக் அவளையே புன்னகையோடு பார்த்தான். மிஸ்ஸஸ் மாதுரி சித்தார்த்தா, என்ன உங்க கணவர் இப்போ உயிரோடு திரும்பி வந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? மாதுரியின் முகம் பெரிதாக மாறியது. நீங்க என்ன சொல்றீங்க? உங்க கணவர் உயிரோடு இருக்காருன்னு சொல்றேன். நிஜமாவா சொல்றீங்க? நீங்க அவரை பார்த்தீங்களா? இல்ல. பின்ன உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களை பார்த்துதான். அதுவும் இந்த நிமிஷம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன பார்த்தா? வாட் யூ மீன்? விவேக் அவளை நெருங்கினான். உங்க முகத்தை கொஞ்சம் இந்த கண்ணாடியில பாருங்க. எதுக்கு? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. சுமங்கலி பொண்ணு நெத்திக்கு குங்குமம் இட்டுக்காம இருக்க முடியாது. நீங்க இட்டுக்கிட்டீங்க. நான் வந்து காலிங் பெல் கொடுத்ததும் பக்கத்து ஜன்னல் வழியா எட்டி பார்த்துட்டு குங்குமத்தை அவசர அவசரமா அழிச்சிட்டு வந்து கதவை திறந்தீங்க. தலைக்கு வச்சிருந்த மல்லிகை பூவையும் கலச்சி எங்கேயோ போட்டுட்டீங்க
போல் இருக்கு. ஆனாலும் அந்த மல்லிகை வாசம் இன்னமும் உங்க மேல பிடிவாதமா உட்கார்ந்துட்டு இருக்கு. மாதுரியின் கண்களில் பெரிதாய் பயம். விவேக் மெல்ல சிரித்தான். பைலட் சித்தார்த்தா உயிரோடு இருக்கும்போது பொட்டு வச்சுக்காம பூ வச்சுக்காம இருக்க முடியாதுதான். ஆனா யாராவது வந்து கதவை தட்டினா ஒரு நிமிஷம் லேட்டானாலும் பரவாயில்லன்னு சுத்தமா அழிச்சிட்டு வந்திருக்கணும். நெத்திய பாருங்க, லேசா சாயம் போன மாதிரி குங்கும தீற்றல். மாதுரி வியர்த்தாள். என்ன உளறீங்க? நான் தூக்கத்துல கூட உளர்னது இல்ல மாதுரி. எங்க உங்க புருஷன்? ஐ மீன் யுவர் பெட்டர் ஹாஃப். அவர் தான் இறந்துட்டாரே. உங்களோட சாயம் போய் ரொம்ப நேரம் ஆச்சு மிஸ்ஸஸ் மாதுரி. சித்தார்த்தா எங்கே? அவகிட்ட கேட்காதீங்க, என்கிட்ட கேளுங்க விவேக். கரகரப்பான குரல் கேட்டு திரும்பினான் விவேக். கையில் துப்பாக்கியோடு பின்னங்காலால் கதவை சாத்திக் கொண்டிருந்தான் அவன். தலையில் முண்டாசு, கண்களில் கருப்பு கண்ணாடி, மோவாயில் ஆட்டுதாடி. அட வாங்க பிரதர், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வாசல்லையே பார்த்து பேசலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள எங்கேயோ மறைஞ்சு போயிட்டீங்க. அவசரம்னு டாய்லெட்டுக்கு போயிட்டீங்களா? மாதுரி முண்டாசு ஆளை நோக்கி பாய்ந்தாள். என்னங்க, இவருக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. நீங்க உயிரோடு இருக்கிற விஷயம் இவருக்கு தெரிஞ்சு போச்சு. விவேக் நெற்றியை சுருக்கி வாயை குவித்து விசிலடித்தான். ஓ, முண்டாசு, கருப்பு கண்ணாடி, ஆட்டுதாடிக்குள்ள இருக்கிறது நீங்க தானா பைலட் சார்? சித்தார்த்தா கையில் இருந்த பிஸ்டலோடு விவேக்கை நோக்கி நகர்ந்தான். விவேக், உன்னோட புத்திசாலித்தனத்து மேல எனக்கு எப்பவுமே ஒரு பயம். உன்னை தீர்த்து கட்டதான் இந்த 2 நாளா உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். எசவான இடம் கிடைக்காததுனால தப்பிச்சிட்டே வந்த. இன்னைக்கு வசமா வந்து இந்த சிங்கத்தோட குகைக்குள்ளேயே மாட்டிக்கிட்ட. பரவாயில்லையே, சினிமாவில் வர வில்லன் மாதிரியே பேசுற. விவேக், நீ எத்தனையோ பேர்கிட்ட இருந்து துப்பாக்கி முனையில தப்பிச்சிருக்கலாம். ஆனா என்கிட்ட இருந்து நீ தப்பிக்க முடியாது. இந்தியா ஒரு சிறந்த கிரைம் பிரான்ச் ஆபீசரை இழக்க போகுது. சித்தார்த்தா பேசிக் கொண்டிருக்கும் போதே விவேக் பக்கத்தில் இருந்த அந்த சதுரமான இரும்பு டீப்பாயை எடுத்து ஒரு கேடயம் போல் நீட்டிக்கொண்டான். தோட்டா சீறியது. வேகமான பந்து வீச்சை சமாளிக்கும் கிரிக்கெட் பேட்ஸ்மேன் மாதிரி தோட்டாவை தடுத்தான் விவேக். டீப்பாய் படீர் என்றது. சித்தார்த்தா சின்னதாய் திகைத்து 2வது தோட்டாவை அனுப்ப விவேக் சட்டென்று கீழே குனிந்து அதை சிக்ஸருக்கு தூக்கினான். டப்பீர். 3வது தோட்டா பாய்ந்தபோது விவேக் ஃப்ரிட்ஜுக்கு பின்னால் இருந்தான். 4வது தோட்டா மாடிப்படிக்கு கீழே நாசமாயிற்று. 5வது தோட்டா பாய்வதற்குள் விவேக்கின் கையில் இருந்த இரும்பு டீப்பாய் கிருஷ்ணன் விட்ட சக்கர மாதிரி சுழன்று கொண்டே போய் சித்தார்த்தாவின் மேல் விழுந்து அவனை சாய்த்தது. கையில் இருந்த ரிவால்வர் டிவி பெட்டிக்கு கீழே சர்ரென்று வலிக்கிக் கொண்டு போயிற்று. விவேக் நிதான நடையிட்டு சிரிப்போடு சித்தார்த்தாவை நெருங்கினான். மெல்லிய குரலில் சொன்னான். ஆட்டம் முடிஞ்சதா பைலட் சார்? இனி என்னோட முறை. உன்னோட ரிவால்வரை நான் எடுக்க போறதில்ல. டிபார்ட்மெண்ட்ல எனக்காக கொடுத்த இட்டாலியன் ரேஞ்சர் பிஸ்டல் என்கிட்டயே இருக்கு. எடுக்கட்டுமா? சொல்லிக்கொண்டே எடுத்து சித்தார்த்தாவின் உச்சந்தலையில் ரிவால்வரின் வாயை பதித்தான் விவேக். நான் கேட்கிற கேள்விகளுக்கு ஒழுங்கான பதில்களை சொல்லணும். பொய் சொன்னா ரிவால்வர் துடிக்கும். உன் தலையில இருக்கிற மூளை கூழ் மாறி பறந்து போய் சீலிங்ல ஒட்டிக்கும். நோ, வீறிட்டாள் மாதுரி. பாத்தியா, உன் பொண்டாட்டிக்கு பயமா இருக்கான். எங்க மடமடன்னு உண்மையை சொல்லு பார்க்கலாம். உன்னோட இன்னொரு கூட்டாளி யார்? சித்தார்த்தா வியர்த்து வழிந்தான். சொல்லு. ரிவால்வரை அழுத்தினான் விவேக். பிரகாஷ் திவாரி, டெப்டி டைரக்டர் ஆஃப் மைன்ஸ் டிபார்ட்மெண்ட். ஆமா, அந்த ஆள் இப்போ எங்கே இருக்கான்? ரெட் ஷெல் ஐலாண்ட்ல. அது எங்க இருக்கு? கிரீன் பேர்ல் ஆஃப் ஐலாண்டுக்கு பக்கத்துல. அங்கே யார் இருக்கா? ரெட் ஷெல் ஐலாண்டுக்கு சொந்தக்காரரான மூசோரூனா, பெரிய மில்லியனர். மூசோரூனுக்கும் உனக்கும் பிரகாஷ் திவாரிக்கும் என்ன தொடர்பு? எதற்காக இந்த விமான வெடிப்பு? சுருக்கமாகவும் தெளிவாகவும் 10 வரிகளில் உன் பதிலை சொல்லவும். சித்தார்த்தா தன் உலர்ந்து போன உதடுகளை நாக்கால் நீவி ஈரப்பசையாக்கி கொண்டு பேசினான். கிரீன் பேர்ல் ஆஃப் ஐலாண்டை பர்மா அரசு மூலம் விலைக்கு வாங்க முயற்சித்துக் கொண்டிருந்த மூசோரூனுக்கு இந்திய அதிகாரிகளின் பிளாட்டின ஆராய்ச்சி பிடிக்கவில்லை. இந்திய அதிகாரிகளின் ஆராய்ச்சி முயற்சிகளை முறியடித்தால் அந்த தீவை மூசோரூனுக்கு விற்றுவிடுவதாக பர்மா அதிபர் உறுதி கூறியிருந்தார். மூசோரூனுக்கும் பிரகாஷ் திவாரிக்கும் இடையில் கடந்த 1 வருஷமாவே நல்ல நட்பு உண்டு. கனிமவள இயக்குனர்கள் 11 பேர் கொண்ட குழுவை விமானத்தில் அழைத்து போகும் வாய்ப்பு எனக்கு கிட்டியதும் பிரகாஷ் திவாரி என்னை ரகசியமாக தொடர்பு கொண்டார். அதிகாரிகளை கூண்டோடு ஒழித்து கட்டுவதற்கான திட்டத்தை என்னிடம் சொன்னார். திட்டத்திற்கு நான் ஒத்துழைத்தால் எனக்கு ஒரு பெரிய தொகையும் ரெட் ஷெல் ஐலாண்டில் நிரந்தரமாக தங்கிவிட ஒரு பங்களாவும் அளிப்பதாக சொன்னார். எனக்கு இந்த பைலட் தொழிலில் அலுப்பு இருந்து வந்தது. என் மனைவி மாதுரிக்கும் இந்த தொழில் பிடிக்கவில்லை.
சோ திட்டத்திற்கு ஒப்புக்கொண்டேன். விவேக் குறுக்கிட்டு கேட்டான். விமானம் புறப்பட்ட 10 நிமிஷ நேரத்தில் நீயும் பிரகாஷ் திவாரியும் டைனமைட்டை பொருத்திவிட்டு பாராசூட்டுகள் மூலமாய் குதித்து விட்டீர்கள். ஆமாம், கடலில் குதித்ததும் மூசோரூனுக்கு சொந்தமான லான்ச் அங்கே காத்திருந்தது. அதில் ஏறி ரெட் ஷெல் ஐலாண்டுக்கு போய்விட்டோம். சரி, உங்கள் உடைகளில் பிணமாக மிதந்த நபர்கள் யார்? ரூனின் ஷிப்யார்டில் வேலை செய்யும் 2 ஆட்கள் இதற்காகவே கொல்லப்பட்டு காத்திருந்தார்கள். அந்த பிணங்களுக்கு எங்கள் உடைகளை மாட்டினோம். பாவிகளா என்றான் விவேக். அப்புறம் சொல்லு, சித்தார்த்தா தொடர்ந்தான். டைனமைட்டுகளை பொருத்தும் போதும் பாராசூட் மூலமாக நாங்கள் குதிக்கும் போதும் உள்ளே இருந்த 10 பேரும் எங்களை திட்டினார்கள். சிலர் அழுதார்கள். எங்கள் பெயர்களை சொல்லி கத்தினார்கள். இந்த கத்தல்கள் கருப்பு பெட்டியில் பதிவாகி இருக்கும். இந்த பெட்டி உங்களுக்கு கிடைத்தால் எங்களை பற்றின உண்மைகள் வெளியே வந்துவிடும் என்று பயந்தோம். மூசோரூன் அதற்கும் ஏற்பாடு செய்தார். இந்துஜா 2000 இருக்கும் டைவர்கள் அந்த கருப்பு பெட்டியை தேடி எடுப்பதற்கு முன் தன்னுடைய டைவர்களை அனுப்பி தேட செய்தார். அந்த தேடும் படலத்தில் பலியானவர்கள்தான் அர்ஜுனும் நாகராஜும். அட படுபாவிகளா! சித்தார்த்தா தலை குனிந்திருந்தான். விவேக் கேட்டான். கனிம வளத்துறை வளாகத்துக்கு வேவு பார்க்க வந்த நபர் யார்? அவனும் மூசோரூனின் ஆள்தானா? ஆமாம். பிரகாஷ் திவாரியை ரெட் ஷெல் ஐலாண்டில் விட்டுட்டு நீ மட்டும் எதுக்காக மெட்ராஸ் வந்த? சித்தார்த்தா தயங்கினான். சொல்லு. விவேக் தலையில் தட்டினான். உங்களை கொல்றதுக்காக. இதுக்காக மெனக்கட்டு வந்தியா? உனக்கு குனியமுத்தூர் பாலசுப்ரமணியனை தெரியுமா? தெரியாது. சொல்றேன், தெரிஞ்சுக்க. அவர் ஒரு பெரிய நியூமராலஜிஸ்ட். தமிழில் சொல்லட்டுமா? எண்கலை ஜோதிடர். அவர் என்னோட கையை பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? எனக்கு ஆயுசு 150 வருஷமாம். நீ என்ன கொல்லணும்னா இன்னும் 120 வருஷத்துக்கு மேல காத்திருக்கணும். உன்னால முடிகிற காரியமா இது? சித்தார்த்தாவும் மாதிரியும் மழங்க மழங்க விழிக்க விவேக் கையில் இருந்த ரிவால்வரோடு பக்கத்தில் இருந்த டெலிபோனை நோக்கி போனான். ஒரு போன் போட்டுக்கிறேன் பைலட் சார். கமிஷனரும் ஐஜியும் என்னோட போன் காலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ரிசீவரை எடுத்தான் விவேக். அத்தியாயம் 20. யமகாவை வாசலில் நிறுத்திவிட்டு வீட்டிற்குள் நுழைந்தான் விவேக். நாற்காலியில் உட்கார்ந்து வார இதழ் ஒன்றை புரட்டி கொண்டிருந்த ரூபலா விவேக்கை பார்த்ததும் கோபமாய் எழுந்து படுக்கை அறைக்குள் நுழைய போனாள். விவேக் பாய்ந்து வந்து அவளை பற்றினான். சாரி ரூபி. ரூபலா திமிர விவேக் கெஞ்சினான். ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வாசல்ல நிக்க சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன். சாரி ரூபலா. ரூபலா தன் பெரிய கண்களால் அவனை முறைத்தாள். உஷ்ணமாய் கேட்டாள். பொண்டாட்டி ஞாபகம் உங்களுக்கு எப்ப வந்தது? கேஸ் சுத்தமாயிடுச்சு ரூபி. பைலட் சித்தார்த்தா இல்ல, அவனும் இன்னொரு ஆள் பிரகாஷ் திவாரின்னு. போதும். காதுகளை பொத்தி கொண்டாள் ரூபலா. கண்களை மூடிக்கொண்டாள். சொல்றத கேளேன். கேட்க மாட்டேன். கேட்க மாட்டேன். இந்த கோபத்துல தான் நீ எவ்வளவு அழகா இருக்க. ஐஸ் வைக்க வேண்டாம். ஒரு செக்ஸ் ஜோக் சொல்லட்டுமா? வேண்டாம். என்னோட கோபம் ஜாஸ்தியாகும். அறுவ ஜோக் வேண்டாம். சாயந்தரம் சினிமாவுக்கு கூட்டிட்டு போறேன். நீங்களே போங்க. ஹோட்டல் சோலாவுக்கு போய் உனக்கு பிடிச்ச தந்தூரி ரொட்டி ஆலு பட்டர் வாங்கி தரேன். வேண்டாம். இதோ பாத்தியா கையில? 2 ரயில் டிக்கெட்டுகளை காட்டினான் விவேக். ரூபலா நெற்றி சுருங்கினாள். எதுக்கு டிக்கெட்? உன்னோட அம்மாவையும் அப்பாவையும் பார்க்க பெங்களூரு போகணும்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தியே. இன்னைக்கு ராத்திரி புறப்படுறோம். கைகளை உதறிக்கொண்டு விவேக் மேல் பாய்ந்து மகிழ்ச்சி தாங்காமல் தன் அரிசி பற்களால் அவனுடைய கன்னத்தை கடித்தாள் ரூபலா. விவேக் மனசுக்குள் மாமனார் மாமியார் வாழ்க என்று சொல்லிக் கொண்டான்.